புண்ணிய புதன் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் இனிய காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். அச்சத்தை தவிர்த்து உச்சத்தை தொட்டவர்கள் வரலாறாக பேசிக்கொண்டிருக்கும் நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இல்லாத போதினிலும் அஞ்சியே எதிலும் முனைப்புகள் காட்டாமல் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இந்த மண்ணோடு மண்ணாக சென்று விட்டார்கள். மறு பேச்சுக்கு இடமில்லாத நிலைமையில் ஆகிவிட்டார்கள். என் உறவுகளே, இதில் நீங்கள் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்ற நினைப்பை நீங்கள்தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். நம் போராட்ட குணங்களும் நமக்கான தேடலின் அளவுகளும் நம் மனதின் விடாமுயற்சியின் தன்மையும் வாழ்க்கையின் மென்மையும் வாழ்ந்த மேன்மையும் வரலாறாக வேண்டும் என்றால் எந்த ஒரு செயலிலும் மிக துணிவோடு வெற்றிகளை காண எடுத்தடி வைக்க வேண்டும். இது மனதுக்குள் அனுதினமும் மிக உறுதியாக இருக்கும் நிலையில் இருக்க வேண்டும். வெற்றிகளை பெற்றவர்களெல்லாம் பல இன்னல்களுக்கிடையே பல போராட்டங்களுக்கு கடந்து அந்த வெற்றிகளை பெற்றவர்களாக வரலாறுகள் படைத்தவர்களாக தன்னை மாற்றிக்கொண்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நாமும் இந்த மண் தடத்தில் மனிதனாக பிறந்து விட்டோம். ஒரு இலக்கை பெரும் நம்பிக்கையோடு கையில் எடுத்து அதற்கான முழு உழைப்பையும் அதற்கான விடா நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் விடா உழைப்பையும் அதற்கான செலவிடுதலாக செய்து எந்த ஒரு நிகழ்வுக்கும் மனதை சோர்வு நிலை செய்துவிடாமல் வலிமை பெற்றிருக்கும் நிலை செய்து தொடர்ந்து முன்னேறும் பக்குவத்தை உங்கள் மனதுக்குள் அனுதினமும் எண்ணி எண்ணி வாழ்நாளை கடத்தும் நிலைமையை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளுங்கள். அதுவே உங்களை மிகப்பெரிய சாதனையாளர்களாக நிச்சயமாக மாற்றும். வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் அழகாக கையாளும் மனிதர்களாக உருமாறும் தன்மையை கற்றுவிட்டவர்களாக மாறுவீர்கள். என் உறவுகளே, மிக வலிமையான வாழ்க்கையை வாழாத போதினிலும் நம் வரலாறு முக்கியம் என நினைப்பவர்கள் எந்த ஒரு கடினத்தையும் மிக சுலபமாக ஏற்று முன்னேறி சென்று கொண்டே இருப்பவர்களாக மாறுகிறார்கள். இதில் நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள் என எண்ணி இந்த பதிவு மூலமேனும் உங்கள் மனதுக்குள் மிக வலிமையை கொண்டு ஒரு இலக்கு